ஒரு அழகிய பசுமையான கிராமம், எழில் மிகுந்த வயல்கள் சூழ அந்த கிராமம் அவ்வளவு அழகு. அந்த கிராமத்துல ஒரு இளைஞன், அவன் பெயர் அர்ஜுன். அவன் அவங்க அம்மா அப்பா கூட அந்த அழகிய கிராமத்துல வாழ்ந்துட்டு வந்தான். அவனுக்கு அவங்க அம்மா அப்பானா அவ்வளோ பிரியம், மரியாதை. சொல்ல போனா அவனுக்கு உலகமே அவங்க அம்மாவும் அப்பாவும் தான். அந்த கிராமமே அவனோட அன்பை பார்த்து இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா அப்படின்னு ஆச்சரியப்பட்டுச்சு. அதற்கு காரணம் அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்த நல்ல பண்பு தான். அவனை பிடிக்காதவங்க அந்த ஊர்ல யாருமே இல்ல. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா முதல்ல ஓடி போய் உதவி பண்ணுவான். அதே சமயம் அந்த இளைஞன் அர்ஜுன் ஒரு தலை சிறந்த சிவபக்தன். அவனை சிவபித்தன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பக்தி. அவன் தினமும் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு போய் சிவ பூஜை செஞ்சுட்டு பின் அவனுடைய தாய் தந்தையருக்கு தொண்டு பண்ணிட்டு வந்தான். அன்றாட வாழ்க்கை நடத்துவதற்கு ஒரு வயல்ல வேலையும் செஞ்சுட்டு வந்தான். அப்படி ஒரு நாள் அவன் வயல்ல வேலை பார்க்கும்போது, என்ன அர்ஜுனா, ஏன் இன்னைக்கு இவ்வளவு நேரம் கழிச்சு வர? என்ன ஆச்சு? இல்லக்கா, இன்னைக்கு கோவில்ல பூஜை முடிய நேரம் ஆயிடுச்சு. யாரோ பெரிய இடத்து ஆளுங்க விமர்சையா பூஜை செஞ்சாங்க, அதான் இவ்வளோ நேரம். சரி சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு உனக்கு பிடிச்ச மீன் குழம்பு தான் செஞ்சிருக்கேன். ஒரு 12 மணி போல மறக்காம சாப்பிட மரத்தடிக்கு வந்துரு, சரியா? கண்டிப்பா வந்துடுறேங்க்கா. ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான். அப்படியே எங்க அம்மா அப்பாவுக்கும் கொஞ்சம் கொடுங்க, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓ, தாராளமா தரேன். என்னடா அம்மா அப்பா இல்லாம சாப்பிட மாட்டேன்னு நினைச்சேன், சொல்லிட்ட. அப்படி இல்லக்கா, அவங்களும் வயசானவங்கல்ல, அதான் தனியா விட்டுட்டு சாப்பிட முடியாது. சரி சரி, புரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வயல்ல எல்லாரும் வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி வேலை பார்த்துட்டு மதியம் எல்லாரும் ஆலமரத்தடியில சாப்பாடு சாப்பிட உட்கார்ந்தாங்க. வழக்கம் போல கயலக்கா எல்லாருக்கும் ஒரு பிடி அவங்க சாப்பாட்டை கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாங்க. அன்னைக்கும் அப்படிதான் நடந்துச்சு. எல்லாரும் சிரிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அங்க ஒரு 5 அடி நீளமுள்ள ஒரு நல்ல பாம்பு கயலக்காவை நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. ஆனா யாருமே அதை கவனிக்கல. அர்ஜுன் மட்டும் பார்த்துட்டான். சரியா அந்த பாம்பு கயலக்கா காலை கொத்த வரும்போது ஒரு பெரிய தென்னை மட்டையை எடுத்து அவங்க காலுக்கு மேல வச்சான். பாம்போட பல் அந்த தென்னை மட்டையில பட்டு விஷமெல்லாம் அந்த தென்னை மட்டையோட போயிடுச்சு. அப்ப உடனே எல்லாரும், ஐயோ பாம்பு பாம்பு பாம்பு, ஐயோ பாம்பு பாம்பு, அதை அடிங்க, அதை கொல்லுங்க, பாம்பு அப்படின்னு கத்தி கூச்சல் போட, இல்ல இல்ல இல்ல, அந்த பாம்பை கொல்லாதீங்க. அது சிவன் கழுத்துல இருக்கிறதால அதுவும் சிவாம்சம்தான். தப்பு நம்ம மேலதான். அதோ பாருங்க பாம்பு புத்து, அதோட புற்றுக்குள்ள போகத்தான் இங்க வந்திருக்கு. அது இடத்துல வந்து நாம உட்கார்ந்தது தப்பு. அப்படி சொல்ல ஊர் மக்கள் எல்லாரும் அந்த பாம்பை எதுவும் செய்யாம புரிஞ்சுக்கிட்டு விலகி போக ஆரம்பிச்சாங்க. தம்பி அர்ஜுனா, நீ என் குல தெய்வம்யா. நீ காப்பாத்துனது 3 உசிரியா. என் புருஷன் போனதுக்கு அப்புறம் என் பிள்ளைங்களுக்குன்னு இருக்கிறது நான் மட்டும்தான். அவங்களுக்கும் என்னை விட்டா யாரும் கிடையாது. நான் போயிட்டா அதுங்க உசிரியே விட்டுடும். ரொம்ப நன்றியா. உங்க அம்மா அப்பா உன்னை பெக்க கொடுத்து வச்சிருக்கணும். அக்கா அழாதீங்க, நம்ம எல்லாரையும் எப்படி பாத்துக்கணும்னு அந்த சிவனுக்கு தெரியும். கண்டிப்பா கைவிட மாட்டாரு, கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லி வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டான் அர்ஜுன். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அன்னைக்கு இரவு அர்ஜுனுக்கு ஒரு சிந்தனை வந்தது. அது என்னன்னா, நம்ம அம்மா அப்பாவுக்கு வயசாயிக்கிட்டே போகுது. அவங்க காலத்துக்கு அப்புறம் நமக்குன்னு யாரு இருக்கா? காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பார்த்தா சரியான படிப்பும் நிலையான வருமானமும் இல்ல. யார் நம்மளை கட்டிக்குவா இப்படி இருந்தா? ஈஸ்வரா, பேசாம எங்க அம்மா அப்பாவை கடைசி வரைக்கும் என் கூடவே வச்சிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டான். அவனோட புலம்பல் என் பெருமான் ஈஸ்வரனுக்கும் உலகம்மை அகிலாண்டேஸ்வரிக்கும் கேட்டது போல. அவன் ஆசைய நிறைவேற்ற முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ கைலாயத்துல, சுவாமி, நம் பக்தனும் பிள்ளையுமான அர்ஜுனனின் புலம்பல் தங்கள் செவிகளில் கேட்டதா? ஆம் தேவி, கேட்டது. நாம் எவ்வாறு அவன் வேண்டுதலை நிறைவேற்றப் போகிறோம்? அவனுக்கு சில சோதனைகள் வைக்கப் போகிறேன். அது அவனது நம்பிக்கை, பொறுமை, அதன் மூலம் அவன் பெற்ற ஞானத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கும். அதில் அவன் வென்றுவிட்டால், பாசத்தை வெளிப்படுத்திவிட்டால் அவன் ஆசை நிறைவேறும். அதோடு அவன் வெற்றி பெறுவான் என்பதும் உறுதி. ஐயோ சுவாமி, தங்கள் சோதனை மிக கடினமாக இருக்குமே. என் பிள்ளை எவ்வாறு அதை தாங்குவான்? சோதனை என்பது அவன் எண்ணியதை அடையச் செய்யவே. ஏனென்றால் உலகில் எவரும் இதுவரை
இவனைப் போல் ஆசைப்பட்டது இல்லை. இக்காலத்தில் பெற்றோர்களை பிள்ளைகள் தவிக்க விட்டுச் செல்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எல்லாம் இவன் பாடம் புகட்டும் விதமாக இவன் வரலாறு அமையப் போகிறது. உலகமே இவன் பெருமையை பேசப் போகிறது. அது சரி. இருப்பினும் அதற்கு சோதனை நிச்சயம் தேவையா? அதை தாங்கள் அவன் வேண்டியவுடனே வேண்டியவாறு கொடுத்தருளக்கூடாதா? தேவி, சோதனை இல்லாமல் ஒன்றை அடைந்தால் அதன் மதிப்பு வெளியே தெரியாமல் போய்விடும். நீ கூட சோதனையை அனுபவித்ததால் தானே என்னில் பாதியை பெற்றாய். தாங்கள் முடிவெடுத்த பிறகு யாரால் அதை மாற்ற இயலும்? இருப்பினும் சற்று அவன் வேதனை அடையாதபடி பார்த்து கொள்ளுங்கள். சோதனையால் அவன் சாதனை அடைவானே தவிர தோல்வியோ வேதனையோ அடைய மாட்டான். அவனுக்கு சோதனையை தந்தாலும் நாம் இருவரும் அவனுக்கு துணை நிற்க வேண்டும். இது உறுதி. சற்று பொறுத்திருந்து பார் நடக்கும் நாடகத்தை. பக்தர்களுக்கு சோதனையை தந்தாலும் தாங்கள் ஒரு பரம கருணாமூர்த்தி என்பதை நிரூபித்து விட்டீர்கள் சுவாமி. எல்லாம் தங்கள் சித்தம். அதேபோல் அர்ஜுன் என்ற பக்தனுக்கு சோதனை காலமும் வந்தது. ஒரு நாள் அவன் தந்தை சட்டென்று மயங்கி கீழே விழுந்தார். அவனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. உடனே முதற்கட்டமா தண்ணீர் தெளிச்சு பார்த்தான். ஆனா அவர் எந்திரிக்கவே இல்ல. உடனே மருத்துவர் வீட்டுக்கு போய், ஐயா ஐயா என்னடா அர்ஜுனா இந்த நேரத்தில் வந்திருக்க? என்னாச்சு? ஐயா, எங்க அப்பா மயங்கி கீழே விழுந்துட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கய்யா. அடக்கடவுளே, சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போனாங்க. மருத்துவர் சோதிச்சு பார்த்துட்டு அர்ஜுன் கிட்ட, தம்பி, இது இதயத்தில் வந்திருக்கிற பிரச்சனை. அதனால நீ டவுன்ல பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிடு. அப்பதான் அவர் காப்பாற்ற முடியும். அப்படியா? சரி, ரொம்ப நன்றிங்கய்யா இந்த நேரத்துல வந்து பார்த்ததுக்கு. உடனே அர்ஜுனும் அவங்க அம்மாவும் டவுன்லயே இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க ஒரு பெண் மருத்துவர் சோதிச்சு பார்த்துட்டு, மிஸ்டர் அர்ஜுன், உங்க அப்பா இப்ப அபாய கட்டத்துல இருக்காரு. அதனால நாங்க அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம். காலையில பெரிய டாக்டர் வந்து பார்த்துட்டு என்னன்னு சொல்லுவாரு. தொந்தரவு பண்ணாம போய் பாருங்க. அப்படியா? சரிங்க டாக்டர் மேடம். ஐயோ என்னங்க அர்ஜுனு, எப்ப பாரு சிவன் சிவன் சொல்லுவியடா. இப்ப பாருடா, நம்மளை எங்க கொண்டு வந்து விட்டுருக்காரு அந்த சிவன். அழாதீங்க அம்மா, நிச்சயம் நம்மள அந்த சிவன் கைவிட மாட்டாரு. அடுத்த நாள் காலையில பெரிய டாக்டர் வந்தாரு. அவர் சோதிச்சு பார்த்துட்டு, உங்க அப்பாவுக்கு சிவியர் கார்டியாக் அரெஸ்ட் தம்பி. அவரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். நாங்க எங்களால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்க இருக்கிற செவிலியர் ஒருவர் முன்பணமா ஒரு 10,000 ரூபாய் கட்டிடு தம்பின்னு சொன்னாங்க. அர்ஜுனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பாவம். உடனே அவன் வயல்ல வேலை செய்யற அந்த ஜமீன் வீட்டுக்கு போய் பணம் கேட்க உடனடியா உதவி செஞ்சாரு ஜமீன். ஆனாலும் அவங்க அப்பாவோட உடல்நிலையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. உடனே அர்ஜுன் ஒரு வைராகியத்தோட கிளம்பிட்டான் சிவன் கோவிலுக்கு. அவங்க அம்மாவும் அவனோட போனாங்க. அங்க போய் 2 பேரும் தொடர்ந்து சிவனை பிரார்த்தனை பண்ணாங்க. சிவலிங்கத்துக்கு கிட்ட போய் முட்டி அழுதான் அர்ஜுன். அப்பனே சர்வேஸ்வரா, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து உன்னதான் கும்பிட்டு வர. என்ன நீ கைவிடலாமா? அது நியாயமா? நீ எங்க அப்பாவை காப்பாற்ற வரைக்கும் நான் இந்த கோவிலை விட்டு போக மாட்டேன். இந்த சோதனை அவனுடைய நம்பிக்கையையும் பொறுமையையும் சோதிக்கவேன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். உடனே அவன் மனசுல ஒரு எண்ணம் தோணுச்சு.